வெல்கம் டு அர்ஜுன் நாட் இன் கிரேவ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்பைசி செட்டிநாடு ஃப்ரான் கிரேவி தான் செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாதி அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன், ஒரு துண்டு பட்டை எடுத்திருக்கேன், 2 தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், ஒரு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன், வெங்காயம் மீடியம் சைஸ்ல, தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியா எடுத்திருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு, அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டா நான் எடுத்திருக்க ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம வந்து குழம்புக்கு அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா, மிளகாத்தூள், தனியா இதெல்லாம் சேர்த்து அந்த மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி எதுவும் விடாம ஃபைன் பேஸ்டா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில எண்ணெய் ஊத்திட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். செட்டிநாடு சமையல்ல நல்லெண்ணெய் தான் சமைப்பாங்க. இப்போ 3 வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உடைச்சு சேர்த்துக்கோங்க. ஸ்பைஸ் இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீரி கூட ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாவை. இப்ப இதுல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ இது கூட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ½ டீஸ்பூனா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ½ டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க ஸ்பைசஸ் மசாலாலாம் அரைச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. நல்ல ஸ்பைசியா இருக்கும், காரசாரமான ஸ்பைசி மசாலா. இப்போ நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இதுல தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1 kg ஃப்ரான் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரான் எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்னா, மஞ்சத்தூள் உப்பு போட்டு கடைசியா சுத்தம் பண்ணிட்டு அப்பதான் அதுல இருக்கிற அந்த வளவளப்பு தன்மை போகும். அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரான் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விட்டு, மசாலாலாம் வதக்கி விட்டு நல்லா எல்லா பக்கமும் மசாலா சேர்ற மாதிரி பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், பத்தலன்னு சொல்லி மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணேன். இப்போ நல்லா கலக்குனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல 1 கப் தண்ணி ஆட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆக விட்டுடலாம். 5 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு குக் பண்ண விட்டுட்டு இந்த அளவுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம போட்ட ஃப்ரான்ல இருந்து எண்ணெயில இருந்து எல்லாமே பிரிஞ்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பாதி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் அரோமாக்காக. இதுல பாதி கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன், அதை வந்து கடைசியா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா கிரேவி திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வத்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டீங்கன்னா சாதத்து கூடயோ, சப்பாத்தி கூடயோ, பரோட்டா கூடயோ, இடியப்பம் கூடயோ தொட்டு சாப்பிட சூப்பரான ஸ்பைசி ஃப்ரான் செட்டிநாடு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாப்பாடோட வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இடியப்பத்தோட சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். ஆனா ஸ்பைஸ்ல சரியான காரமா இருக்கும். நான் எடுத்திருக்க ஃப்ரானோட மசாலா எல்லாமே 1 kg. நீங்க ½ kg எடுக்கணும் அப்படின்னா இதுல பாதியா குறைச்சிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.